எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவதுங்க இந்த திமுக ஆளுங்கட்சி கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு 200 நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு திமுகவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, திமுகவோட தொண்டர்கள் கிடையாது, நிர்வாகிகள் கிடையாது. ஆனால் எலெக்ஷன் டைம், அதாவது தேர்தல் நேரம் வந்துருச்சுன்னா அவனுங்களாம் எங்கிருந்து தான் வருவானுங்கன்னே தெரியாது. உடனே திமுகவுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துருவானுங்க. அவனுங்க, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு வக்காலத்து வாங்கட்டும், அதிமுகவுக்கு வக்காலத்து வாங்கட்டும், அவங்களுக்கு எந்த கட்சியை நேசிக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கட்டும், அதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போறது கிடையாது. ஆனா கேவலமா, படுகேவலமா தமிழ்நாட்டு பெண்களை அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, கெட்ட கெட்ட வார்த்தையால பேசிட்டு இருக்கிற இவனுங்கெல்லாம் நாக்க அறுக்கிறது இல்லையா சொல்லுங்க. திமுக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் ஐயா அவங்க முன்னாள் முதலமைச்சர் தான், இப்போ முதலமைச்சர் கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவங்க நாங்கள் தான் அடுத்த 2026 எங்களுக்கு தான், நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சார்பில் ஒரு சின்ன கேள்வி. அவங்களுக்கு எப்போ போய் சென்ற போகுதா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் யாரோ ஒருத்தராவது கண்டிப்பாக திமுக சார்ந்தவங்க எங்களுடைய ஆடியோவை பார்ப்பாங்க, கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, உங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க. அந்த உங்க வீட்டு பெண்களை மட்டும் நம்ம கொச்சப்படுத்தி அசிங்கமாக பேசணும்னா உங்களுக்கு எப்படி வலிக்கும்? உங்க வீட்டு பெண்களை விபச்சாரின்னு சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்க வீட்டு பெண்கள் மட்டும் விபச்சாரி கிடையாது, மற்ற பெண்களா விபச்சாரியா? இதில் எந்த வகையில் நியாயம் இருக்குது? அப்படி பேசக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு திரு சேகர்பாபு ஐயா அவர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர் திரு சேகர்பாபு ஐயா அவங்க பத்திரிகை பிரஸ் மீட்ல பேசுறாங்க. அங்கங்க 1, 2, 3 தப்பு நடக்குது, கற்பழிப்பு சம்பவம் நடக்குது. ஆனா அங்கேயும் சரி, திரு ஸ்டாலின் ஐயா அவங்க விரைந்து காவல்துறை காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி இம்மிடியா ஆக்ஷன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம, மனசாட்சி இல்லாம, அசிங்கமே இல்லாம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்க மாநிலமாக மாறிச்சு அப்படிங்கிறாரு. மக்களே நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதை விட்டுருங்க, நீங்க மனசாட்சிப்படி பேசுங்க, ஒவ்வொரு பெண்கள் பேசுங்க, தாய்மார்கள் பேசுங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உண்மையிலே பாதுகாப்பு இருக்குதா? திரு அமைச்சர் சேகர்பாபு, முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு ஐயா சொல்றது உண்மையான விஷயமா? நீங்க சொல்லுங்க. இவங்க வீட்டு பெண்களை, அதாவது அப்துல் கலாம் கூட இருந்தவர்னு சொல்றாங்க, மதிப்புமிக்க திரு அவனுடைய பேரை சொல்ல கூட நமக்கு வாய் கூசுது. அவன் சொல்லியிருக்கிறான், விஜயருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண் தொண்டர்களை, பெண் நிர்வாகிகளை விபச்சாரிகள் கூட்டம் சொல்லியிருக்கிறானே. இவங்க வீட்டு பெண்கள் விபச்சாரின்னு சொல்லிடுவானா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத திமுக ஆட்சியை மக்கள் ஒழிக்க போறாங்க.